எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. அபியும் கவினும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆதாரத்தை வந்து எடுத்துடுறாங்க. அப்போனா கண்டிப்பாக வந்து நிச்சயம் நம்ம சுடருக்கு ஏதோ பிரச்சனை தான் வந்திருக்கு. சரி நம்ம போய் வந்து அஞ்சலியை காப்பாற்றணுன்னா நம்ம சுடர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த க்ளூவை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ சுடருக்கு வந்து பட்டு புடவை இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நகை நட்டுலேருந்து எல்லாம் நீ அழுது அடம் பிடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ரெடி ஆகிடுனோன்னே அப்படியே ரெடி ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் அபியும் கவினும் எப்படியோ இந்த லாபகரமாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சுடர் இருக்கிற இடத்த அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறாங்க. போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து பந்தோஸ்துக்காக வந்து இருக்காங்க. அதாவது சுடர் வந்து தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டபத்தை சுற்றி வந்து இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவினும் அபியும் வந்து தந்திரமாக யோசித்து எல்லாரையும் வந்து ஏமாற்றி அப்படியே அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து போயிட்டாங்க. இங்கே எப்படிடா நம்ம உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று யாரு கண்ணிலையும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மருத்துவர் வந்து பேசுகிறாங்க. சார் நீங்கள் கண்டிப்பாக மனசை வந்து மாற்றிக்கங்க, தமிழ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த மருத்துவர் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் போய் பாருங்கன்னொன்னே அஞ்சலியை வந்து பார்க்குறாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் எனக்கு தமிழ் வந்தே ஆகணும், தமிழ் வரணும், எனக்காக யாரும் மன்னிக்க மாட்டீங்களா தமிழ் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டா டேடி, எனக்காக மாற்றிக்கங்க மனசுங்கிற மாதிரி கேட்டோன்னு வந்து கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. கனகவேல் பாட்டி வந்து கேட்குறாங்க. இப்போ தமிழ் என்னப்பா கெடுதல் வந்து செஞ்சா, குழந்தைங்க கிட்ட அன்பா பாசமாக தானே நடந்துக்கிட்டா, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அபியும் கவினும் சுடருக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தா வந்து கல்யாணம் வந்து சுடருக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வேணால் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாமா, எல்லா ஆக்ஷன்லையும் நம்மளே இறங்க முடியாது, டேடிக்கிட்ட ஃபோன் அடிப்போம், டேடிக்கிட்ட சொல்கிறத விட பாட்டிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அபி வந்து கனகவேல் பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சு, இது மாதிரி சுடருக்கு இது மாதிரி பிரச்சனையாச்சு, யாரோ ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தாலி கட்ட போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணியும் தெரியாது, தமிழை வந்து காப்பாற்றணும், அவள் பேர் இப்போ தமிழா சுடரான்னு ஆர்குமெண்ட் பண்ணுறதை விட அவள் நம்ம வீட்டில் இருந்திருக்கா, ஒரு மாதம் வந்து நம்மளை எல்லாரையும் பத்திரமா தான் பார்த்துருக்கா, அவளை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொன்னோன்னே பதறி போயிட்டு, ஏன்பா தமிழோ சுடரோப்பா, தயவு செஞ்சு உன் மனசை மாற்றிக்க, அவளுக்கு பிரச்சனையா யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டு தாலி கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கானா, ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னல, அவன் தான் இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் மனமிடையில் வந்து 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் வேலும் சுடரும், என் கழுத்தில் மாலையெல்லாம் போட மாட்டியா, எப்படி இருந்தாலும் நீ போட வந்து கஷ்டப்படுவ, அதெல்லாம் விடு, நீ எனக்கு போடணும்னு அவசியம் இல்லை, நான் உன் கழுத்தில் மாலையை போட்டால் போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாலையை போடுறதுக்காக கிட்ட கிட்ட வராங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து தள்ளி தள்ளி போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அபியும் கவினும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பா இப்போ வந்தால் மாசாக இருக்கும், தாலி கட்டத்துக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னா மாலையை வந்து போட்டுறாங்க. ஐயரே மந்திரம் சொன்னதெல்லாம் போதும், தாலியை கொடுங்க கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படி பறக்கிறீங்க, உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், சாமி போதும் சாமின்னொன்னே தாலியை வந்து வாங்கிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மந்திரம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுங்க. சுடரு இந்த தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீ எஸ்கேப் பண்ணணும்னு நினச்ச, இனிமேட்டு இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைன்னொன்னே கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் 4-5 பேர் இருக்காங்க, அவங்கள டிஷம் அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல என்னடா வெளியில் சத்தம் கேட்குது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன உன்னை காப்பாற்றுறதுக்கு எதுவும் ஹீரோ வந்து வானத்துலேருந்து குதிக்க போகிறாங்களா, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வேலு வந்து சொல்கிறாங்க. எழில் வந்து தெரில போல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்னு வேலு வந்து சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஒருத்தர் ஏர்லேயே வந்து பறந்து வந்து மணமேடைக்கு பக்கத்தில் வந்து விழுவுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. எழில் வந்து மாதம் வந்து சண்டை போட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. சொன்னல ஹீரோ வந்துட்டாங்கடா என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேறு வேலையே இல்லையா, என் வாழ்க்கையில் எதுக்கு நீ தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வேலு மரியாதையாக வந்து பிரச்சனையே இல்லாமல் சுமூகமாக ஆக்கிடலாம். ஏன்டா இவ்வளோ பிரச்சனை பண்ணி தமிழை உன் வீட்டிலேருந்து பிரித்தது, தமிழ் சுடராக நடிக்கிறது, இது எல்லாத்தையும் உனக்கு நிரூபித்து அவளை வெளியில் கொண்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. கடைசியில் நீ இப்படி நல்லவனாகி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தானா, அதெல்லாம் முடியாது. இவ என்னோட மாமா பொண்ணு, வேறு யாருமே இல்லை. உன்னோட மாமா பொண்ணாக இருந்தாலும் நீ இது மாதிரிலாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி எழில் வந்து டிஷிம்ஷிம் பண்ணி சுடரை வந்து காப்பாற்றிடுறான்.